சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலியில் இருக்க மாதிரி. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எந்த அக்கௌண்ட்ஸ் கீழே வருது, அதில் வந்து டோட்டல் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருந்திருக்கு, பர்டிகுலர் பீரியடில் வந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு, மெயின் பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓப்பனிங் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ, அந்த இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஜனவரி 1, 2025 ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருந்திருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ இருந்திருக்கு, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இதை ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்மளுக்கு இங்கே லோட் ஆகும். ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ காமிக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஓபிஐ, அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ், இதில் 3த்துல எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் இன் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் அவுட் ஆயிருக்கு, அந்த டேக்ஸ் வந்து நம்ம சைடில் கிளைம் பண்ணியிருக்குமா இல்லையா, டேக்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். ஓவரால் டேக்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த அக்கௌண்டிங்ல வந்து இங்கே ஃபெட்ச் ஆகி நின்றோம். ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பே பண்ணல சொல்லிட்டு. இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பேமெண்ட் இன்லாம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மேப்பிங் பண்ணுறதுக்காக, ஸோ சேல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நீங்கள் ஆட்டோமேட்டிக் மேப்பிங்கும் இருக்குது, மேனுவல் மேப்பிங்கும் இருக்குது. சேல்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து உள்ளே வந்திருக்கு, எந்த டேட்டில் வந்திருக்கு, இப்போ நம்ம மேப்பிங் வந்து எந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரம் எந்த அக்கௌண்ட் டு எந்த அக்கௌண்ட், டெபாசிட் வந்து எந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட் ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் ஆட் ஆகிடும்.